Why do people buy luxury cars, expensive watches and branded stuffs? ரெஸ்பெக்டா, அட்டென்ஷனா, இல்லை நமக்கு தெரியாமல் நடக்கிற ஒரு சைக்காலஜிக்கல் ட்ராப்பா? இதுதான் மார்கன் ஹவுசலோட த மேன் இன் த கார் பேரடாக்ஸ். வாங்க பார்க்கலாம். இன்சான் ஒரு லக்ஸுரி கார் பார்க்குறான். பார்த்த உடனே வாவ், இந்த கார் என்கிட்ட இருந்தால் எல்லாரும் இதே மாதிரி தானே என்னை அட்மையர் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. பட் மார்கன் ஹவுசல் சொல்கிறாரு, நீ ஓனரை அட்மையர் பண்ணல, நீ தான் அந்த கார் ஓனர்னு இமேஜின் பண்ணுற. ஸோ ஹியர் இஸ் த illusion ஆஃப் வெல்த். First, people buy expensive things for status. Next, they expect admiration. But reality, நிறைய people ஓனரை இக்னோர் பண்ணிடுவாங்க, அந்த ஆப்ஜெக்டை தான் அட்மையர் பண்ணுவாங்க. ஸோ நாம் இனி எதுவும் வாங்கக்கூடாதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா மணி ஒரு டூல் ஃபார் வேலிடேஷன், லைஃப் எக்ஸாஷனுக்காக இல்லை, அப்ரூவல்காக வாங்கக்கூடாது, நம்மளோட லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக வாழணும். True respect doesn't comes from luxury brand. Rolex இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ் கார் இருந்தாலும் people remember your kindness, confidence and how you treat others. And here comes the danger. ஸ்டேட்டஸ்க்காக வாழ ஆரம்பித்தா போதும்னு ஃபீலிங் வராது, ஒரு ஐட்டமுக்கு அப்புறம் இதை விட பெருசாக வாங்கணும்னு தோணும். ஸோ மிஸ்டர் மார்கன் என்ன தான் சொல்ல வராருன்னா, பீப்புள் காரை தான் அட்மையர் பண்ணுவார், ஓனர் இல்லை. பணத்தால் அட்டென்ஷனை வாங்கலாம், ஆனால் ரியல் ரெஸ்பெக்டை வாங்க முடியாது. See you next week. Bye.